எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு கோதுமை மாவில் குலாப் ஜாமுன் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு 1 கப்பு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நம்மளே கோதுமை மாவு சேர்த்துடலாம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் எடுத்துடுறேன். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா சூடெல்லாம் ஆறட்டும். இப்போ சூடெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ கை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பால் சேர்த்து, இது காய்ச்சின பால் ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் பால் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ 15 நிமிஷம் இருக்கட்டும். 1/4 கப்பு சுகர் சேர்க்குறேன். இன்னும் 1/4 கப் சுகர். தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். சுகர் நல்லா கரைஞ்சி வந்து ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்முடைய சிரப்பு ரெடி ஆகிடும். இப்போ சிரப்பு ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்துடுறேன். 3 ஏலக்காய் வச்சுருக்கேன், அது சேர்த்துடுறேன். அவ்வளோதான், ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாம் நல்லா நம்ம அப்படியே உருட்டி எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். ஒரு நிமிஷம் விட்டு நம்ம திருப்பி விடலாம். லோ ஃப்ளேமில் தான் நம்ம வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. சிரப்பில் சேர்த்துடலாம். 2 மணி நேரம் இருக்கட்டும். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.